up your morning, spice up your morning with comedy cuisine. MSMS students, they show laughter in a side-spitting cooking comedy. வணக்கம். ஆனா ஈனா ஊனா சேர்ந்து பாருங்க கனா நாங்க சிவுத்தானா. இது உங்கள் குழந்தைகளின் சுட்டி சமையல் உங்களின் சி தமிழ். இன்னைக்கு சமையல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4 பேர் வந்திருக்காங்க. அது யாராவது பார்ப்போமா? முதலாவது டோலக்பூர்லேருந்து வந்திருக்காங்க கௌரி. இரண்டாவது கடலூர்லேருந்து வந்திருக்காங்க அதிசய பிறவி. வணக்கம் தமிழ். இப்ப நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அறிமுகப்படுத்துறாதானா தாராளமா செய்ப்பா. நான் உன்னை விட எல்லாம் சிறப்பா அறிமுகப்படுத்துறேன்ப்பா. உங்க பேர்? ஆகா, அதிசயமான கேள்வி. வணக்கம். வணக்கம், புத்தூர்லேருந்து வந்திருக்கீங்க. என் பேர் புஜி. பாலவன்றான் என்ற ஊர்லேருந்து வந்திருக்காங்க அழகி. வணக்கம். நீங்க இப்போ உங்க சமையலை தரங்களா? உங்களுக்கு உதவி பண்ண நாங்க 4 பேரை அனுப்புவோம். ரங்கா மங்கா ஜிங்கா டிங்கா. வணக்கம். நீங்களும் உங்க கூட சேர்ந்து உங்க சமையலை தொடங்கலாம். கௌரி, நீங்க செய்ய போற சமையல் வாழைப்பழ அல்வா. ஓ, சிறப்பு. ரங்கா, சீக்கிரம் இந்த வாழைப்பழத்தோடலாம் உரிப்பா. சரிப்பா உரிச்சலாம்ப்பா. அதிசய பிறவி அவர்களே, நீங்க செய்ய போற சமையல் காய்கறி கலவை ரசம். ஓ, ரசம், ருசிக்க வைக்கும் ரசம். மங்கா, காயெல்லாம் சீக்கிரம் பொடி பொடியா நறுக்குப்பா. சரிப்பா நறுக்கிடலாம்ப்பா. புஜி, நீங்க செய்ய போற சமையல் பயிறு பாயா. ஆகா, அருமை. ஜிங்கா, முதல்ல பயிரை வறுத்து திருகையில உடைக்கணும். திருகையா? அது என்ன திருக? அந்த காலத்துல அரைக்கிறதுக்கு திருக, அம்மிக்கல், ஆட்டுக்கல் இதைத்தான் பயன்படுத்தினாங்க. இதுல வேலை செய்யறது உடற்பயிற்சி மாறின்னு எங்க பாட்டி அடிக்கடி சொல்வாங்க. அழகி, நீங்க செய்ய போற சமையல் சத்து மாவு கொட்டாய். சிறப்பு. டிங்கா, முதல்ல சத்து மாவு கொட்டி சுடு தண்ணியை ஊற்றி நல்லா பிசையணுப்பா. தண்ணி நான் ஊத்துறப்பா. ஏய் என்னப்பா பண்ற? பார்த்து ஊத்துப்பா. சரிப்பா. என்னன்னு சமையல் நல்லா போய்கிட்டு இருக்க. இந்த சமையல் நிகழ்ச்சியில உங்களோட குழந்தைகள் கலக்கணுமா? நீங்க எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அன்னை ஆரோக்கிய சமயம் எண் 2, தெற்கு வீதி, தஞ்சாவூர். ஆடாயினா ஊனா சேர்ந்து பாருங்க கனா நாங்க சிவம் தானா. இது உங்கள் குழந்தைகளின் சுட்டி சமையல். அல்வானா சும்மா இல்லைப்பா, அதுக்கு மிச்சம் எதுவும் இல்லைப்பா. ஆகா, பாட்டெல்லாம் அருமையா தான் இருக்கு. உங்களுக்கு ஏன் அந்த வாழைப்பழ அல்வா செய்யணும்னு தோணுச்சு? வாழைப்பழம் மிகவும் எளிமையா கிடைக்கக்கூடியது. எல்லாராலையும் வாங்க முடியும். அதிக விலையும் கிடையாதுப்பா. இப்போ குழந்தைங்க வாழைப்பழம்னா சாப்பிட மாட்டாங்க. அதுவே அல்வாவா செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நாம ஏன் வாழைப்பழ அல்வா செய்யறோம் தெரியுமா? ஏன் வாழைக்கால அல்வா செய்ய முடியாதானே? இப்ப
ரசம் செய்யணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? இப்ப குழந்தைங்களாம் காய்கறி சாப்பிட்றதுக்கு பயப்படுறாங்க. அதுவே பெரியவங்களால மென்னு சாப்பிட முடியாது. இதுவே ரசமா செஞ்சு தரும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓ, இதனாலதான் நீ ரசமா செஞ்சு தரியாப்பா? ஆமாப்பா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னது? சொல்ற பேச்சு கேட்காத விலங்கியதுன்னு தெரியுமாப்பா? தெரியலையே. ஆடே. நம்ம ஆடாடுன்னு சொல்லும் போது அது ஆட மாட்டேங்குதுல்லப்பா. பாயாசம் பார்க்கவே நல்லா இருக்கு. உங்களுக்கு ஏன் அந்த பாயாசம் செய்யணும்னு தோணுச்சு? பயிர் பாயசம் உடலுக்கு ரொம்ப நல்லது. ஜிங்கா, பையில 2 டம்ளர் தண்ணி வைப்பா. 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி வச்சிட்டப்பா. ஏய் என்னப்பா பண்ற? இப்படிலாம் வச்சா பாயாசம்லாம் வராதுப்பா. நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுப்பா. காகம் தண்ணியில முழுகாது. அது யான்னு தெரியுமா? தெரியாதே. காகம் தண்ணியில முழுகாது. ஏன்னா காகம் கரையோ. ஓ, கொழுக்கட்டை சாப்பிடணும் போல இருக்கு. இதனால என்ன நன்மை? இந்த சத்து மாவு குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனாலதான் குழந்தைகளுக்கு தினமும் சத்து மாவு தராங்களா? ஆமாப்பா. இதுவே கொழுக்கட்டைனா விரும்பி சாப்பிடுவாங்கப்பா. அவங்கெல்லாம் சொல்ற மாதிரி நீனும் சொல்ல. சொல்றேனே. தண்ணியேல கடல் எங்க இருக்குன்னு தெரியுமா? தண்ணியேல கடலா? அது எங்க இருக்கு? மேப்ல தான் இருக்கு. நீ இவ்வளோ பேசுறியே, பேசாம நீ பேச்சாளா இருப்பா. பேசாம எப்படிப்பா பேச்சாளர் ஆகுறது? பார்த்தீங்களா, இன்னைக்கு சமையல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லாருமே சத்தான ஆரோக்கியமான உடலுக்கு நன்மை தரக்கூடிய சமையலே செஞ்சுருக்காங்க. ஆமாப்பா. அது மட்டும் இல்லை, ஒருத்தர் கூட எந்த ஒரு பொருளையும் வீணாக்கலை பற்றியப்பா. ஆமாப்பா. நாம் சாப்பிடும் போது கீழே இறக்காம சாப்பிடணும். இதை நாம் எல்லாரும் கடைபிடிச்சோம்னா நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் சிறப்பு பரிசுகள் காத்துட்டு இருக்கு. வாழைப்பழம், காய்கறிகள், பயறு, சத்து மாவு. உங்களை மாதிரி பரிசு தர யாராலையும் முடியாதுப்பா. இந்த 2 விரலும் தொட. ஏன்பா? இவங்களாம் சமையல நம்மளால சாப்பிட முடியுமான்தான்ப்பா. இப்ப நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுப்பா. மாடு ஏன் பால் தருதுன்னு தெரியுமா? ஏன்? அதால டீ காஃபி தான் தர முடியாதுல்ல, அதனாலதான். நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஆனா இனா உனா சேர்ந்து பாருங்க, நாங்க செய்வோம் தானா. இது உங்களுக்கு சுருட்டி சமையல். Let's give a big round of applause. Culinary Chuckles leaves a lasting taste of laughter. Yamma student, you cooked up a star. Witness the grand first steps to stardom as our MSMS stars take their dancing delight of the first class performance, leaving behind a trail of Hindustani dance magic. Get ready for a spectacular Hindustani dance performance. Let the journey of rhythm, grace, and artistic brilliance